காதலில் மட்டும் மௌன ராகமும் சத்தமிடுகிறது. 30 நாட்களில் ஒரு மொழியை படித்து விடலாம். ஆனால் எத்தனை நாட்கள் ஆகியும் இந்த காதலின் மொழியை படிக்கவே முடியறது இல்லைல்ல. அத்தகைய காதல் கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, நண்பா, இந்த காதலிப்பவர்கள் எல்லாம் வேறு உலகத்தில் வாழ்கிறார்களா? இந்த காதல் நம்மை வேறு உலகத்திற்கு கடத்துகிறதா? இந்த உலகம் என்ன மாய உலகமா? இந்த காதலின் உலகம் காணல் நீரான்னு கேட்டிருந்தாங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? காதலிப்பவர்களால் மட்டுமே இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இன்னொரு உலகத்துல வாழ முடியும். வாழ்க்கை பிடிக்காதவனுக்கு கூட காதல் பிடித்திருந்தா அந்த உலகத்துல வாழ்ந்துடலாங்க. இந்த காதல் உலகம் சிலரை விரட்டி பிடிக்கிறது, சிலரை விரட்டி அடிக்கிறது. எறும்புகளுக்காக கோலமிடுபவர் மத்தியில் தன்னை விரும்புபவர்களுக்காக கோலமிடுகிறது இந்த காதல் உலகம். பைத்தியங்கள் பிடிப்பதும் இந்த உலகத்தில் தான், சில பைத்தியங்களை பிடிப்பதும் இந்த உலகத்தில் தானே. இந்த காதல் உலகத்தில் காதல் ஒரு வேலை இல்லைங்க, காதலிப்பது மட்டுமே அங்கு வேலையாக இருக்கிறது. காதலர்களின் கைகளில் இருக்கக்கூடிய கடிகாரங்கள் ஓடுவதே. இந்த காதல் உலகத்தில் மட்டும் சமையலில் குறை இருந்தால் ருசி கூடுகிறது, தூக்கத்தின் உணர்வுகள் எல்லாம் துல்லியமாய் கேட்கிறது, சோம்பல் முறிக்கும் பொழுது இதயம் முறிகிறது. இந்த காதல் உலகத்தில் மட்டும் காதலுக்கு நாம் தேவையா இல்லையா என்பதையும் காதலே முடிவு செய்கிறது. நமக்கு காதல் தேவையா இல்லையா என்பதையும் காதலே முடிவு செய்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கண்மை பூசுறது இல்லையாங்க, உள்ளுக்குள் காதலன் இருக்கான்னு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் சூடான பொருட்களை குடிக்கிறது இல்லையாங்க, உள்ளே இருக்கக்கூடிய காதலியை அது சுற்றுன்னு சூடான பொருட்களை குடிக்கிறது இல்லைன்னு வள்ளுவர் சொல்லுவாங்க. இந்த காதல் உலகம் ஒரு முரண்பாடான ஒரு விஷயம்னு வைரமுத்தையா சொல்லுவாரு. காதலே, நீ பூவெறிந்தால் எந்த மலையும் கொஞ்சம் குலையும். காதலே, நீ கல்லெறிந்தால் எந்த கடலும் கொஞ்சம் கலங்கும். இனி மீள்வதா இல்லை வீழ்வதா, உயிர் வாழ்வதா இல்லை போவதா, அமுது என்பதா விஷம் என்பதா, உன்னை அமுத விஷம் என்பதான்னு கேட்டிருப்பாருங்க. இந்த காதல் உலகம் அமுத விஷம். ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து வெளியேறுவது போல இந்த காதல் உலகத்திலிருந்து வெளியேறுவது அத்தனை சுலபமான ஒரு விஷயம் இல்லைங்க. இந்த காதல் உலகத்தினுடைய கதவுகள் திறந்தே இருக்கிறது, ஆனால் உள்ளே சென்ற ஒருவர் கூட அங்கிருந்து வெளியே வரவே இல்லை. இந்த காதல் உலகத்தில் காதலர்கள் காதலை கொண்டாடுகிறார்கள், காதலும் காதலர்களை கொண்டாடி கொண்டே இருக்கிறது. காதலின் இயல்பே காத்திருப்புதான். காத்திருங்கள், இன்னும் காதலிப்போம்.